ஹரிஷ் ஃபோனை கட் செய்கிறான். அவனது கண்கள் இப்போது அந்த ஆபத்தான அசாத்தியமான கம்பீரத்தை கொண்ட சில்வர் ரெட் வாரியர் ஐஸ் நிறத்தில் மின்னல் போல மின்னி மறைகின்றன. அவனது வலது கை காரின் ஆக்சிலேட்டரை ஓங்கி மிதிக்கிறது. இன்ஜின் ரோர் என்ற பெரும் கர்ஜனையுடன் கத்திக்கொண்டு காரின் வேகம் 160 கிலோமீட்டரை தாண்டுகிறது. சென்னை சாலையின் பேய்மழையையும் நகரின் ஒளியையும் கிழித்து கொண்டு கார் மின்னல் வேகத்தில் கமிஷனர் ஆஃபீஸ் நோக்கி பாய்கிறது. சென்னை போர்ட்டில் கார்லோஸ் மற்றும் பீட்டரின் நெட்வொர்க்கை ஹரீஷ் தரைமட்டமாக்கிய செய்தி சுவிட்சர்லாந்தில் இருக்கும் யுகேந்தர் சிங்கிற்கு தெரிந்ததும் அவன் இன்டர்போல் போலீஸ் தன் பங்களாவை சுற்றும் முன்பே தன் அசாத்திய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தப்பித்து விடுகிறான். யுகேந்தர் சிங் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து தன் ரகசிய நிலத்தடி பதுந்து குழிக்கு சென்று விட்டான் என்ற தகவல் கமிஷனர் ராகவன் மூலம் ஹரீஷுக்கு கிடைக்கிறது. சர்வதேச சட்டத்திட்டங்கள் மற்றும் அரசாங்கங்களின் எல்லை தாண்டா கட்டுப்பாடுகளால் போலீஸ் படையால் உடனடியாக சுவிட்சர்லாந்து சென்று ஆக்ஷனில் இறங்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. அவன் எங்கே இருந்தாலும் நானே நேரடியாக போய் அவனை வேட்டையாடுவேன் என்று ஹரீஷ் முடிவெடுக்கிறான். சென்னை ஏர்போர்ட்டின் விஐபி லவுஞ்ச். ஹரீஷ் கையில் ஒரு கருப்பு நிற டிராவல் பேக்குடன் கருப்பு கண்ணாடி அணிந்து சுவிஸ் நாட்டுக்கான போர்டிங் பாஸை கையில் வைத்துள்ளான். அவனது முகம் தீவிரமாக இருக்கிறது. திடீரென அவனுக்கு பின்னாலிருந்து ஒரு பழக்கமான குரல் கேட்கிறது. ஹரீஷ் திரும்பி பார்க்கிறான். அங்கே அவனது ஆருயிர் நண்பன் ஜீவா கையில் ஒரு பேக்குடன் செம மாசாக நடந்து வருகிறான். ஹரீஷ் வியப்புடன் புருவங்களை சுருக்கி, டே ஜீவா, நீ என்னடா இங்கே பண்ணுற? இந்த மிட் நைட்டில் ஏர்போர்ட்டில் உனக்கு என்ன வேலை? ஜீவா ஹரிஷின் தோளில் கை போட்டு, என்ன ஹரிஷ், உன் நண்பன் ஜீவாவை பற்றி உனக்கு இவ்வளவுதான் தெரியுமா? நம்ம தீபக் தம்பி நீரஜை எந்த ஒரு பாவமும் பண்ணாத அவனை அந்த யுகேந்தர் சிங் நச்சு ஊசி போட்டு கொல்ல பார்த்துருக்கான். அவனை காப்பாற்ற நீ உன் வாழ்க்கையே பணையம் வச்சு போராடுற. இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் சாத்தான் சட்டத்தோட லூப் ஹோல்ஸை வச்சு தப்பிச்சு சுவிஸ் பனிமலைக்குள்ளே ஒழிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சோம் என் நண்பன் உன்னை நான் எப்படிடா தனியாக அனுப்புவேன்? நீரஜோட அண்ணன் தீபக் ஹாஸ்பிட்டலில் தம்பியை பார்த்துட்ருக்கான். அவனுக்காகவும் நம்ம டீமுக்காகவும் அந்த யுகேந்தர் சிங்கை வேட்டையாட உன் கூட இந்த ஜீவாவும் கைகோர்க்கிறான்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு சுவிஸ் கிளம்புறோம். இதோ என் போர்டிங் பாஸ். ஹரிஷ் ஜீவாவின் கைகளை இறுக்கமாக பற்றி, தேங்க்ஸ்டா ஜீவா, நண்பனா நீ என் கூட நிற்கும்போது எனக்கு இந்த உலகத்தையே எதிர்க்கிற தைரியம் வருதுடா. யுகேந்தர் சிங் கார்ப்பரேட் பணத்தை வச்சு ஜெனீவாவுக்குள்ளே ஒளியலாம்னு பார்க்குறான். ஆனால் அவனுக்கு தெரியாது அவனோட மரண வாரண்ட்டை நம்ம 2 பேரும் கையில் எடுத்துகிட்டு வாரோம்னு. கமான், ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு, கிளம்பலாம். இருவரும் மாசாக நடந்து சென்று விமானத்திற்குள் நுழைகிறார்கள். விமானம் மேகங்களை கிழித்து கொண்டு சுவிட்சர்லாந்து நோக்கி பறக்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரம். சுற்றிலும் பிரம்மாண்டமான ஆல்ப்ஸ் பனிமலைகள் சூழ உறைபனி கொட்டி கொண்டிருக்கிறது. ஹரிஷும் ஜீவாவும் கருப்பு நிற லாங் ஓவர் கோட்களை அணிந்து கண்களில் கருப்பு கண்ணாடியுடன் விமான நிலையத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். அங்கே அவர்களுக்காக ஒரு சொகுசு கார் தயாராக நிற்கிறது. ஜீவா காரின் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர ஹரிஷ் தன் லேப்டாப்பை ஆன் செய்கிறான். ஜீவா காரை ஸ்டார்ட் செய்து ஜெனீவாவின் பனிச்சாலையில் அதிவேகமாக செலுத்தியபடி, டே ஹரிஷ், இப்போது யுகேந்தர் சிங் இருக்கிற அந்த ரகசிய ஸ்பாட்டை எப்படி நாம் லாக் பண்ணுறது? இன்டர்போல் போலீஸே அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் தவிச்சுட்டு இருக்காங்க. அவன் ஒரு பெரிய பில்லியனர் பிஸ்னஸ்மேன்றதுனால அவனுக்கு ஸ்விஸ் கவர்மெண்ட்லேயே ஏகப்பட்ட ரகசிய பதுங்கு குழிகள் இருக்கும். ஹரிஷ் லேப்டாப்பில் ஒரு உலகளாவிய சைபர் நெட்வொர்க்கை ஸ்கேன் செய்தபடி நக்கலாக சிரிக்கிறான். ஜீவா, யுகேந்தர் சிங் எவ்வளவு பெரிய பில்லியனராவனா இருக்கட்டும், ஆனால் அவனோட மெயின் கில்லர் கார்லோஸை நான் சென்னையில் வச்சு அடிக்கும்போது அவனோட சேட்டலைட் ஃபோனை நான் ஹேக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சேட்டலைட் ஃபோனோட ஐபி அட்ரஸ் இப்போது ஜெனீவாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு பனிமலை குகைக்குள்ளே இருந்து வர சிக்னலை காட்டுது. அது சாதாரண குகை இல்லடா, பூமிக்கு அடியில் 50 அடி ஆழத்தில் கட்டப்பட்டிருக்கிற யுகேந்தர் சிங்கோட சர்வதேச அண்டர்கிரவுண்ட் பயோ வெப்பான் பங்கர். அங்கே தான் அவன் இப்போ ஒழிஞ்சிருக்கான். வண்டியை நேராக பனிமலை பாதைக்கு திருப்புடா ஜீவா. ஜீவா கியரை மாற்றி காரின் வேகத்தை 160 கிலோமீட்டருக்கு ஏற்றி, செமையா லாக் பண்ணியிருக்கடா ஹரிஷ். இன்னைக்கு அந்த சாத்தானோட முகமூடிய இந்த பனிமலை மண்ணில் வச்சே கிழிக்கிறோம். உறைபனி கொட்டும் ஆல்ப்ஸ் மலையின் ஒரு ரகசிய பகுதி. நிலத்தடி பதுங்கு குழியின் இரும்பு பிரதான நுழைவாயில். சுற்றிலும் நவீன துப்பாக்கிகளுடன் யுகேந்தர் சிங்கின் சர்வதேச கமாண்டோ படைகள் கவச ஆடைகளுடன் உஷாராக காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். டுமீல்! ஒரு பயங்கரமான குண்டு வெடிப்பு சத்தத்துடன் பதுங்கு குழியின் பிரதான கவச கதவு உடைந்து சிதறுகிறது. புகைக்கு நடுவே இருந்து ஹரிஷும் ஜீவாவும் யமன் போன உள்ளே நுழைகிறார்கள்.
கமாண்டோ லீடர், அட்டாக், ஷூட் தம்! துப்பாக்கிகள் ஒரே நேரத்தில் என்று சுடத் தொடங்குகின்றன. ஜீவா காற்றில் பாய்ந்து தன் கையில் இருந்த நவீன இரும்பு ராடுகளால் 2 கமாண்டோக்களின் துப்பாக்கிகளை பிடுங்கி அவர்களின் தாடையில் ஓங்கி அடிக்கிறான். எலும்பு முறியும் சத்தம் கேட்கிறது. ஹரிஷ் தன் கைகளில் சில்வர் ரெட் பயோ ரேகைகள் மின்ன புயல் வேகத்தில் பாய்கிறான். அவனது அசாத்திய வேகத்தின் முன்னால் கமாண்டோக்களின் புல்லட்டுகள் பனித்துளிகள் போல சிதறுகின்றன. ஹரிஷ் ஒரு கமாண்டோவை ஒரே கையில் தூக்கி சுவரில் அடிக்க அந்த இரும்பு சுவரே வளைகிறது. ஹரிஷும் ஜீவாவும் சேர்ந்து அடுத்த 10 நிமிடங்களில் அங்கிருந்த 50 சர்வதேச கமாண்டோக்களையும் அடித்து துவம்சம் செய்து தரையில் படுக்க வைக்கிறார்கள். பதுங்கு குழியின் கடைசி ரகசிய அறைக்குள்ளே ஹரிஷும் ஜீவாவும் உதைத்து திறந்து கொண்டு நுழைகிறார்கள். அங்கே ஒரு பெரிய பயோ ஆயுத கண்ட்ரோல் சிஸ்டம் முன்னால் யுகேந்தர் சிங் தன் கையில் ஒரு ரிவால்வர் துப்பாக்கியுடன் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருக்கிறான். அவனது ஒட்டுமொத்த சர்வதேச திமிரும் இப்போ காற்றில் பறந்துவிட்டது. யுகேந்தர் சிங் துப்பாக்கியை ஹரிஷை நோக்கி நீட்டி பயத்தில் கத்துகிறான். ஹரிஷ், ஸ்டாப், ஸ்டாப் ரைட் தேர்! நீங்கள் 2 பேர் எப்படி இங்கே வந்தீங்க? என் கமாண்டோஸ் எல்லாரையும் எப்படிடா அடிச்சிங்க? என்கிட்ட 10,000 கோடி பணம் இருக்குடா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தர்றேன். என்னை விட்டுடுங்கடா. ஜீவா கோபமாக முன்னாடி வந்து, டே யுகேந்தர் சிங், காசு சம்பாதிக்கிறதுக்காக எந்த பாவமும் இல்லாத நீரஜ் உசுரோட விளையாடுவ. இப்போ எங்ககிட்ட வந்து பணத்தால் டீல் பேசுறியாடா? உன்னோட இந்த இல்லீகல் பயோவார் நெட்வொர்க் இன்னையோட காலிடா. ஹரிஷ் மெதுவாக நடந்து வந்து யுகேந்தர் சிங்கின் கையில் இருக்கும் துப்பாக்கியை ஒரே நொடியில் பிடுங்கி அதை தன் வாரியர் பலத்தால் அப்படியே இரும்பு துண்டாக நசுக்குகிறான். பின் அவனது சட்டைக்காலரை பற்றி தன் இரத்த சிவப்பு கண்களால் உற்று பார்க்கிறான். என்ன யுகேந்தர் சிங், சுவிட்சர்லாந்துக்குள்ளே வந்துட்டா இந்த ஹரிஷ் கிட்டேருந்து தப்பிச்சுடலான்னு பார்த்தே இல்லை? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சயின்ஸை விட உன்னோட கார்ப்பரேட் நெட்வொர்க்கை விட இந்த இயற்கை ரொம்ப பழசுடா. என் நண்பனோட தம்பியை தொட்ட உன்னை இந்த பூமியில் எங்கே தேடினாலும் விடமாட்டேன்னு சொன்னேன்ல. இதோ இப்போ உன் சொந்த குகைக்குள்ளேயே வந்து உன்னை லாக் பண்ணிட்டேன். இப்போ சொல்லு, யாருடைய விரல் நுனியில் இருக்கு? ஹரிஷ் யுகேந்தர் சிங்கின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விடுகிறான். அவன் மூக்கு உடைந்து ரத்தம் வழிய தரையில் முழங்கால் படியிட்டு அமர்கிறான். கரெக்டாக அந்த நேரத்தில் இன்டர்போல் சர்வதேச போலீஸ் படை ஆயுதங்களுடன் பதுங்கு குழிக்குள் பாய்கிறது. ஹரிஷ் ஏற்கனவே கொடுத்த சிக்னலை வச்சு கமிஷனர் ராகவன் இன்டர்போலை அங்கே அனுப்பியிருந்தான். போலீஸ் யுகேந்தர் சிங்கை தரதரவன இழுத்து கொண்டு செல்ல அவனது இல்லீகல் பயோ ஆயுத நெட்வொர்க் மொத்தமாக முடக்கப்படுகிறது. பனிமலைக்கு வெளியே ஹரிஷும் ஜீவாவும் கம்பீரமாக நடந்து வருகிறார்கள். சுற்றிலும் இன்டர்போல் போலீசார் அவர்களுக்கு பெருமையோடு சல்யூட் அடிக்கிறார்கள். ஜீவா ஹரிஷுக்கு ஹைஃபை கொடுத்து சிரிக்கிறான். ஜீவா, ஹரிஷ், சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனை முடிச்சிட்டோம். நீரஜை கொல்ல நினச்ச சர்வதேச சாத்தான் இப்போ ஆயுசுக்கும் ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது. ஹரிஷ் தன் கருப்பு கண்ணாடியை ஸ்டைலாக மாட்டிக்கொண்டு புன்னகையுடன், ஆமாம் ஜீவா, ஆனால் ஆட்டம் இதோட முடியல. உலகத்தில் தீமைகள் எடுக்கிற வரைக்கும் இந்த வாரியர்ஸ் நம்ம டீம் மூலமாக வேட்டையாடிக்கிட்டே தான் இருப்போம். இருவரும் காரில் ஏறி புறப்படுகிறார்கள். கார் ஜெனிவாவின் பனிச்சாலையை கிழித்து கொண்டு ஏர்போர்ட் நோக்கி பறக்கிறது. ஹரிஷ் ரியர்வியூ கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறான். அவனது கண்கள் மீண்டும் ஒரு மைக்ரோ செகண்ட் அந்த ஆபத்தான கம்பீரமான சஞ்சீவினி சில்வர் ரெட் நிறத்தில் மின்னல் போல மின்னி மறைகிறது. அவன் உதட்டில் ஒரு மாசான புன்னகை குடியேறுகிறது. கார் பனிமூட்டத்திற்குள் மின்னல் வேகத்தில் மறைகிறது. ஜெனீவாவில் இருந்து வந்த விமானம் ஓடுதளத்தில் மெதுவாக வந்து நிற்கிறது. விமானத்தின் எக்ஸிட் கதவுகள் திறக்கப்படுகின்றன. பளபளக்கும் கருப்பு நிற லாங் கோட் மற்றும் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு கையில் ஒரு சிறிய டிராவல் பேக்குடன் ஹரிஷ் மாசாக முதலில் வெளியே வருகிறான். அவனுக்கு சரியாக பின்னால் அதே கம்பீரத்தோடு புன்னகைத்தபடி அவனது ஆருயிர் நண்பன் ஜீவா நடந்து வருகிறான். சர்வதேச சாத்தான் யுகேந்தர் சிங்கை அவனது சொந்த குகையிலேயே வச்சு நாக் அவுட் செய்துவிட்டு இன்டர்போல் வசம் ஒப்படைத்துவிட்டு திரும்பும் இருவரின் முகத்திலும் ஒரு அசாத்தியமான லெஜண்ட் லுக் தெரிகிறது. விமான நிலையத்தின் வருகை வார்டுக்கு வெளியே மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆவலுடனும் அவனுக்காக 2 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது வேறு யாருமில்லை, ஹரிஷின் அன்பு மனைவி சந்தனா மற்றும் ஜீவாவின் மனைவிதான் திவ்யா. ஹரிஷையும் ஜீவாவையும் பார்த்ததும் சந்தனாவின் முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். திவ்யா தன் கைகளை உயர்த்தி ஜீவா, ஹரிஷ் என்று உற்சாகமாக கூப்பிடுகிறாள். இருவரும் ஓடி வந்து தங்களது கணவனை வரவேற்கிறார்கள். சந்தனா ஆனந்த கண்ணீருடன் ஓடி வந்து ஹரிஷை இறுக்கமாக கட்டிக்கொண்டு,
ஹரிஷ் சார், நீங்கள் கிளம்பி போகும்போது எனக்கு பயத்தில் உயிரே இல்லை சார். ஆனால் இன்னைக்கு டிவி நியூஸ் முழுக்க உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. இன்டர்நேஷ்னல் மாஃபியாவை ஒரு சயின்டிஸ்ட் அவரோட புத்திசாலித்தனத்தால் வீழ்த்திட்டாருன்னு உலகமே உங்களை பாராட்டுது. நீங்கள் பத்திரமா என்கிட்ட வந்துட்டீங்கள்ல சார், அதுவே போதும். ஹரிஷ் அவளது நெற்றியில் முத்தமிட்டு கேஷுவலாக சிரித்துக்கொண்டு, நான் அப்பவே சொன்னேன்ல பேபி, உன் புருஷன் நான் எப்பவும் ஸ்ட்ராங்னு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.